ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் கலாட்டா குக்குகள். இன்னைக்கு வந்து ஆட்டுக்கால் பாயா பண்ணலாம் வாங்க. அதுக்கு வந்து தேவையான பொருள் நான் போடும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து ஆட்டுக்கால் நல்லா ஒரு 15-20 நிமிஷம் ஊற வச்சு நல்லா இதெல்லாம் மேலே இருக்கிறதெல்லாம் நல்லா கத்தியால் கீறி நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஒரு 4-5 வாட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து இதில் வந்து சிறிது அளவு போடும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் போட்டுக்கலாம். பிஸ்மில்லாஹ். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இங்கே பாருங்க, 2 பட்டை ஒரு 3 லவங்கம் போட்டுக்கலாம். பிஸ்மில்லாஹ். எண்ணெய் சூடாயிடுச்சு. பச்சை மிளகாய் ஒரு 2 போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு பெரிய சைஸாக ஒரு 3 வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கிறேன், அது போட்டுக்கலாம். பிஸ்மில்லாஹ். நல்லா வந்து இது பொன்னிறமாக வரட்டும், வதக்கிக்கலாம். அப்புறம் உப்பு போடலாங்க. நல்லா பொன்னிறமாக வரணுங்க இது, அப்போதான் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு வரும். நான் வந்து பொன்னிறமாக வரது காமிக்கிறேன் உங்களுக்கு. நல்லா இது வதக்கட்டும். இப்போ வந்து நாங்கள் வந்து மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து தேங்காய் வந்து ஒரு 4 வகை தேங்காய், 2 பச்சை மிளகா, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, அப்புறம் 1 ஸ்பூன் கசகசா. இதெல்லாம் போட்டு மிக்சியில் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, நல்லா ப்ரௌன் கலராக வந்திருக்கு. இதில் வந்து நாங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலாம். ஒரு 2 ஸ்பூன் போடலாம். இப்போ தாங்க அரைச்சது, இது ஃப்ரெஷ்ஷாக 2 ஸ்பூன் போடலாம். 2 ஸ்பூன். நல்லா இது பச்சை வாசனை போகட்டும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெசிபி வேணும்னு சொல்லுங்க, போடுறேன். இப்போதாங்க அரைச்சது, இது ஃப்ரெஷ்ஷாக. இது பச்சை வாசனை போகட்டும். இப்போ வந்து பாருங்க, ஒரு 3 தக்காளி, பெருசாக ஒரு 3 தக்காளி, கருவேப்பிலை, இது புதினா கொத்தமல்லி வந்து நைஸாக அரைச்சி வச்சிருக்கிறேன், இது போட்டுக்கலாம். இது தக்காளி வதக்கிறதுக்கு பாருங்க, மிளகாய்த்தூள் 2 ஸ்பூனு, கரம் மசாலா, மல்லித்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சள் தூள் இது போட்டுக்கலாம். இதில் நல்லா வதக்கட்டு. பாருங்க, நல்லா வதங்கிச்சு. இந்த ஆட்டுக்கால் வந்து இதில் போடலாம். இது 2 ஆட்டுக்காலுங்க, அப்படியே போட்டுடலாம். இதில் அப்படியே இதில் தண்ணி போடலாம். கொஞ்சம் தாராளமாக போடுங்க, ஏன்னா வேகணும் இல்லாது ஆட்டுக்கால் நல்லா வெந்து வந்தால் அந்த தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து ஒரு 8-9 விசில் அப்படியே விட்டுடலாங்க. ஒரு 15-20 நிமிஷம் அப்படியே வெந்து வரணும். நாங்கள் மூடி வச்சு பார்க்கலாம். இது வந்து இந்த மசாலா வந்து நைஸாக அரைச்சிட்டேன். இது வெந்த பிறகு இந்த மசாலா இதில் போட்டுடலாம். இது முதல்ல வேகட்டும், பார்க்கலாம். இப்போ அந்த இதுக்கு வந்து இப்போ பரோட்டா செய்ய போறோங்க. பரோட்டா செய்யறதுக்கு வாங்க பார்க்கலாம். இது வந்து ஒரு 3 கப்பு மைதா மாவு, அதில் வந்து ஒரு முட்டை போட்டுக்கலாம். நல்லா அடிச்சு இந்த மாதிரி அடிச்சு இதை போட்டுக்கலாம். அப்புறம் இங்கே பாருங்க, இது உப்பு, 1 ஸ்பூன் வந்து சர்க்கரை, இது போட்டுக்கலாம். இதே இதில் போட்டு நல்லா பிசைஞ்சு தண்ணி போட்டு பிசைஞ்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் கூட போட்டுக்கலாங்க, ஒரு 4 ஸ்பூனு. நான் பிசைஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு கலக்கிக்கலாம். காமிக்கிறது இங்கே பாருங்க, பிசைஞ்சு அப்படியே இது கொஞ்சம் எண்ணெய் மேலே போட்டு அப்படியே இது வந்து அரை மணி அவ்வளோதான். இது மூடி ஒரு பக்கம் இருக்கட்டும். செய்யும் போது நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி சின்ன சின்னதாக எடுத்து உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நாங்கள் வந்து பரோட்டாக்கு இது பண்ணலாம்.
ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் போட்டு நல்லா பெருசாக நல்லா இது பண்ணி வந்து எண்ணெய் கருகிக்கோங்க. கொஞ்சம் மைதா மேலே போட்டுக்கோங்க. போட்டுட்டு பாருங்க இந்த மாதிரி பண்ணி நல்லா இந்த மாதிரி தட்டி இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே எல்லாம் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் நல்லா வெந்துச்சு இது. இப்போ வந்து நாங்கள் இந்த மசாலா வந்து போட்டுக்கலாம். இதில் போட்டு 2 கொதி வந்தோடனே இறக்கி வச்சிடலாம். சூப்பராக வெந்துச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க இது. பரோட்டாக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும் பாருங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். இது ரெடி ஆயிடுச்சு. பரோட்டா ரெடி பாருங்க. சூப்பரான பரோட்டா ரெடி. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பரோட்டா சூப்பராக இருக்குது. ஆட்டுக்கல் பாயாவும் ரெடி. அவ்வளோதாங்க. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பரோட்டா ரெடி. எல்லாரும் வாங்க சாப்பிடலாம்.